பிரைஸ் தி லார்ட். இந்த 40 நாட்கள் தியானத்தின் 22வது நாளுக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். தெய்வீக சுகத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் நாம் புதிய காரியங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். சுகம் என்பது நம்முடைய உரிமை. ஆண்டவர் நமக்கு சிலுவையில் கிரயம் செலுத்தினதுனால நீங்களும் நானும் சுகமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இது நம்முடைய உரிமை. இதை சொந்தம் கொண்டாடி நாம் அனுபவிக்க வேண்டும். ஸோ இந்த சுகம் அப்படின்ற இந்த ஒரு பயணத்தில் பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கும்போது பல நேரங்களில் நம்மளால் ஜெபிக்க கூட முடியறதில்ல. எப்படி நான் ஜெபம் பண்ணணும், நான் பலவீனமாக இருக்கும்போது எப்படி ஜெபம் பண்ணணும்? பைபிள் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ப்ரேயர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நிறைய பேருக்கு என்னென்னா, எனக்கு விசுவாசம் பத்தலை, என்னுடைய விசுவாசத்தினால அந்த அளவுக்கு என்னால் ஜெபிக்க முடியலை, சுகம் பெறுற அளவுக்கு எனக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்லி விசுவாசம் என்பதை குறித்த ஒரு தவறான கண்ணோட்டம் நிறைய பேருக்கு இருக்கிறதுனால என்னால் பெரிய காரியங்களை விசுவாசிக்க முடியல, சுகத்தை விசுவாசிக்க முடியல. விசுவாசம் என்பது ஏதோ நம்ம தயாரிப்பதை போல நாம் கஷ்டப்படுகிறோம். பல நேரங்களில் அது நமக்குள்ளே இருக்கிற ஒரு பயம், என்னுடைய விசுவாசம்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ரேயர் ஆஃப் ஃபெய்த் அப்படின்றது என்ன? உங்களுடைய சுகத்திற்காக விசுவாசத்தோடு நீங்கள் எப்படி ஜெபிக்கலாம் அப்படின்றத இன்றைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். பாருங்கள், விசுவாசத்தை துவக்குகிறவர் கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தான், ஹீ இஸ் த ஆத்தர் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவரே அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் விசுவாசத்தை நான் துவக்குவதில்லை, விசுவாசத்தை நான் பெருக்குவதில்லை, விசுவாசத்தை நான் முடித்து வைக்கப் போவதில்லை. இதெல்லாம் இயேசுவே எனக்காக செய்கிறார். விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் விசுவாசம், பிரதர் சுகமாகிற அளவுக்கு எனக்கு விசுவாசம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, விசுவாசம் இப்போ பத்தலைன்னா உங்களுக்கு தேவைப்படுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, வசனத்தை கேட்கிறதுனால் உங்களுக்குள் விசுவாசம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. கேள்வியினால் விசுவாசம் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். எதை ஒன்றை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோமோ அது நமக்குள்ள ஏதோ ஒன்றை உருவாக்குகிறது. அதற்கு பேர் தான் விசுவாசம். நீங்கள் வார்த்தையை கேட்க கேட்க உங்களுக்குள் விசுவாசம் வருகிறது. அப்படி வரும்போது விசுவாசம் உள்ள ஜெபம் அப்படின்றது என்னன்னா, என்னுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் சுகமாக்குகிறார் என்பதை தாண்டி விசுவாசத்தின் ஜெபமே என்னன்னா, ஆண்டவரே நீங்கள் இப்படி எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்களா, அதை எனக்கு செய்யுங்க அப்படின்னு அவருடைய வார்த்தையை திரும்ப தேவனுக்கே காட்டி ஜெபிப்பது தான் விசுவாசம் உள்ள ஜெபம். ஆண்டவர் சொல்லாத ஒன்றை நான் விசுவாசிக்க முடியாது. ஆண்டவர் சொல்லாத ஒன்றை நீங்கள் செய்யுங்கன்னு கேட்குறத விட, நீங்கள் உங்களுடைய வார்த்தையில் இப்படி சொல்லியிருக்கிறீங்க, அதனால் எனக்கு சுகம் உண்டாகட்டும். விசுவாசம் உள்ள ஜெபம். எதை விசுவாசிக்கிறீர்கள்? அவரையும் அவருடைய வார்த்தையும் தான் விசுவாசிக்கிறோம். பாருங்கள், நம்ம பிள்ளைங்களாம் நம்மள்ட்ட ஒன்று கேட்குறாங்க, நம்ம வாங்கித்தரோன்னு சொல்லிட்டா, நீங்கள் வாங்கித்தரோன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு எப்போ வாங்கி தரீங்க? அப்போ நம்ம தான் வாக்கு கொடுத்துருக்குறோம். கர்த்தர் தான் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், அவர் உங்களுடைய வியாதிகளெல்லாம் சுமந்துட்டார், உங்களுடைய நோய்களெல்லாம் அவர் சுமந்துட்டார்னு வேதம் சொல்லியிருக்கும் போது அதை வைத்து தான் நாம் விசுவாசித்து ஜெபிக்கிறோமே ஒழிய, நம்முடைய விசுவாசம் நான் கேட்குறேன் எனக்கு வேணும் அப்படின்றத தாண்டி, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையிலே நீங்கள் இவ்வளோ வாக்கு கொடுத்துருக்கிறீங்களா, அதை நான் கேட்கிறேன். உம்முடைய வார்த்தை, உம்முடைய வாக்கு தத்துவம், நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர், அதை நான் நம்பி உம்மிடத்தில் கேட்கிறேன். ஆண்டவர் இடத்தில் வரும்போது அவருடைய வார்த்தையை வைத்து, அவருடைய வாக்குத்தத்தை பாருங்க, ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் மேல தம்முடைய வார்த்தையை அவர் பிரஸ்தாபம் பண்ணி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பல சிருஷ்டிப்புகள் இருந்தாலும், தேவனால் பல காரியங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தாலும், எல்லா சிருஷ்டிகளுக்கு மேலே தம்முடைய வார்த்தையை ஹையஸ்ட் ஹானர் ஆண்டவர் எதுக்கு கொடுத்திருக்கிறாரா? வார்த்தைக்கு கொடுத்திருக்கிறாரா. அவர் பொய்யுரையாத தேவன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவர் தம்முடைய வார்த்தையை விட்டு அவர் மாறவே மாட்டார். அவர் சொன்னால் சொன்னதுதான். அவருடைய வார்த்தையை மாறினா அவரே மாறின மாதிரி. சரிங்களா? இப்போ அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை மாறிடுச்சுன்னா அவரே மாறின மாதிரி. அவருடைய வார்த்தையை சொல்லிட்டு செய்யலைன்னா அவரே பொய் சொல்றவராயிருவார். அப்போ தேவன் தம்முடைய வார்த்தையிலிருந்து ஒரு நாளும் விலகுகிறவரோ மாறுகிறவரோ அல்ல. அப்படிப்பட்ட தேவனிடத்தில் நீங்கள் எதை எடுத்துக்கொண்டு வருகிறீர்கள் என்றால், அவருடைய வாக்கு தத்தங்களே எடுத்துட்டு வரீங்க. அவர் வாக்கு கொடுத்த வார்த்தைகளே எடுத்துட்டு வந்து, உங்களுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நான் சுகத்தை கேட்கிறேன். இது பேர் தான் ப்ரேயர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசம் உள்ள ஜெபம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன், உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், உம்முடைய வார்த்தையில் சொல்லப்பட்டது நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒரு ஜெபம். பாருங்க,
ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். ஆண்டவர் வழக்காடுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது எதை வச்சு வழக்காட சொல்றாரு? வார்த்தையை வச்சுதான். வழக்காடுவோம் வாருங்கள். உங்களுடைய பாவங்கள்லாம் சிவப்பா இருந்தாலும் அதை வெண்பஞ்சை போல நான் மாற்றுவேன். வழக்காடுவோம் வாருங்கள். வாங்க ஆர்கியூ பண்ணலாம். வாங்க எதை வச்சு ஆர்கியூ பண்ணலாம்? வேர்டை வச்சு ஆர்கியூ பண்ணலாம். வாட் த வேர்ட் சேஸ். வார்த்தை என்ன சொல்லுகிறது? தேவனிடத்தில் வரும்போது என்னுடைய உணர்வுகளை அதிகமாய் சொல்லுவதை விட அவருடைய வார்த்தையவே எடுத்துட்டு அவர்கிட்ட வாங்க. வேதத்தில் ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்கு மோசே என்கிற ஒரு மனிதனை எழுப்பி ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நான் ஏற்படுத்திட்டேன்னு சொல்லி தான் கூட்டிட்டு வர்றார். இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போ. அவர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தது போதும், அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல விசாலமான ஒரு தேசத்தையே நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி மோசேயின் மூலமாக பல அற்புதங்களை செய்து இந்த ஜனங்களை வெளியே கொண்டு வருகிறார். ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த ஜனங்கள் தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்தி ஆண்டவருடைய மனசை கஷ்டப்படுத்தும் போது ஆண்டவர் அவர்கள் மேலே ரொம்ப விரக்தியாகி மோசேட்ட சொல்கிறாரு, இந்த ஜனங்களெல்லாம் கொன்று போடுறேன், நான் உன்னை மாத்திரம் பிழைக்க வைக்கிறேன், நீ மாத்திரம் நல்லாரு அப்படின்னு சொல்கிறார். அப்போது மோசே தேவனிடத்தில் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, மோசே என்ன சொல்லி கேட்குறாரு? பரிந்து பேசுகிறார் இந்த ஜனங்களுக்காக ஆண்டவரிடத்தில். அப்போ கேட்குறாரு, நீங்கள் என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தீங்க? இந்த ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை ஆயத்தப்படுத்தினு சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தீங்க. நீங்கள் அப்படி சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு பாதியில் இந்த ஜனங்களை நீங்கள் அழிச்சிங்கன்னா இந்த உலகம் உங்களை என்ன நினைக்கும்? நீங்கள் சொன்ன வார்த்தை தவறலாமா? நீங்கள் சொன்னது இந்த ஜனங்களை நாங்கள் கொண்டு போய் சேர்ப்பேன்னு தானே சொன்னீங்க. அப்போ நீங்கள் மாறக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையே எடுத்து கர்த்தருக்கு காண்பித்து தேவனுடைய மனமே அந்த இடத்துல மாறுகிறது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேளை பலவீனமாக இருக்கும்போது, வியாதியாக இருக்கும்போது, வழியாக இருக்கும்போது உங்களுடைய ஜெபம் எதை விசுவாசித்து ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, என்னுடைய பலவீனங்களை நான் மாற்றுவேன், உன்னுடைய வியாதியை நான் நீக்கி போடுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க, சகல வியாதியஸ்தர்களும் குணமாக்குகிறவராக சுற்றி திருந்தீங்க, நீர் தீமை கொடுக்கிறவரல்ல, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் தான் உங்களிடத்திலிருந்து வரும், நீங்கள் தீமை கொடுக்கிற தேவன் அல்ல, நீரே எங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த வார்த்தைகளை எடுத்து உங்களுடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம், நீர் எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி எங்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்குகிறீர் என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த வார்த்தைகளை எடுத்து அதை விசுவாசித்து அதை ஜபமாக மாற்றுங்கள். விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாலையை ரட்சிக்கிறது. when you are sick, when you are weak, நீங்கள் பலவீனமாகவும் சுகவீனமாகவும் இருக்கும்போது உங்களுடைய வாயிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து ஜெபியுங்கள். உங்களுடைய ப்ரேயரில் அன்பிலீஃப் இருக்கக்கூடாது, உங்களுடைய ப்ரேயரில் ஃபெய்த் இருக்கணும். ப்ரேயர் ஆஃப் ஃபெய்த். பல நேரங்களில் நம்மளுடைய ஜபம் எப்படி ஆகுதுன்னா, நம்முடைய வேதனைகளை சொல்லுகிற இடமாக மாறிவிடுகிறது, நம்முடைய வழிகளை சொல்லுகிற இடமாக மாறி. தட் இஸ் ஃபைன். உங்களுடைய வேதனை நீங்கள் சொல்லலாம், உங்கள் வழியை சொல்லலாம், ஆண்டவர் அதை கேட்குறாரு. ஆனால் அதை விட உங்களுடைய ஜபம் விசுவாசம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். ஒரு பரிதாபத்தை சம்பாதிக்கிறது போல நம்ம ஜெபிக்காம உரிமையோடு நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை உடையவர்களாய் உங்களுடைய ஜபம் இருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுது? இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமையை நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய தீர்க்க தரிசன வசனங்களை நான் விசுவாசிக்கிறேன், ஆகவே என்னுடைய சரீரத்தில் சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக. விசுவாசித்து விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்து ஜெபியுங்கள். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சித்து விடும். பிணியாளியை ரட்சிக்கும் அப்படின்னா பிணியாளியை சுகமாக்கும். உங்களை சுகமாக்குகிற வல்லமை விசுவாசம் உள்ள ஜபத்திற்கு இருக்கிறது. அந்த விசுவாசம் உள்ள ஜபம்னு சொல்கிற இடத்துல நம்ம வியாதியும் நம்முடைய சந்தேகத்தையும் நம்ம பயத்தையும் கொண்டு வந்து புலம்பாம அவருடைய வார்த்தையின் மேலும் அவர் மேலும் இருக்கிற விசுவாசத்தை ஜபத்திலே சொல்லுங்கள். சூழ்நிலை எதிர்மறையாக இருந்தாலும் கர்த்தர் என்னை சுகமாக்குவார். இந்த வார்த்தையின்படி எனக்கு அற்புதம் நடக்கும். உங்களுடைய வார்த்தை பாருங்க, 100க்கு அதிபதி இயேசுவின் இடத்துல வந்து தன்னுடைய வேலைக்காரனுடைய சுகத்திற்காக கேட்கும்போது அந்த மனிதன் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான் கேட்கிறார், என்னுடைய வீட்டுக்கு நீங்க வர வேண்டாம், இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் பிழைப்பான். விசுவாசம். அந்த வார்த்தை நீங்க சொல்லுங்க, இந்த வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா அங்க நடந்துரும். அந்த வார்த்தை, உங்க மேல இருக்கிற நம்பிக்கை உங்க வார்த்தை மேல எனக்கு இருக்குது. நீங்க வந்தா என்ன நடக்குமோ அது உங்க வார்த்தை வந்தாலே நடக்கும்.
இன்றைக்கும் ஆண்டவர் சுகமாக்குவேன் என்று சொல்லியிருக்கிற வார்த்தைகளை எடுத்து வைத்து அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவரே, உடைய வார்த்தை இப்படி தானே சொல்லியிருக்கிறது, இது என் வாழ்க்கையில் அப்படியே நடப்பதாக விசுவாசத்தோடு தேவனையும் அவருடைய வார்த்தையும் விசுவாசித்து ஜெபியுங்கள். நிச்சயமாக உங்களுடைய பலவீனம் மாறும், உங்களுடைய வேதனைகள் நீங்கும், உங்களுடைய துக்கம் மறைந்து போகும், உங்களுடைய சரீரத்திலேயே மாற்றங்கள் ஏற்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை, வியாதியஸ்தனை ரட்சிக்கும், சுகமாக்கும், விடுதலையாக்கும், ஆரோக்கியத்தை உங்கள் சரீரத்தில் கொண்டு வரும். இன்னையிலிருந்து உங்களுடைய ஜெபங்கள் மாறுவதாக. உங்களுடைய ப்ரேயர் எல்லாம் எப்படி இருக்கட்டும்னா ப்ரேயர் ஆஃப் ஃபெய்த்தாக இருக்கட்டும், ப்ரேயர் ஆஃப் டவுட்டாக இருக்கக்கூடாது, சந்தேகத்தின் ஜபமாக இருக்கக்கூடாது, அல்லது கெஞ்சி கொண்டே இருக்கிற ஜபமாக இருக்கக்கூடாது. அது ப்ரேயர் ஆஃப் ஃபெய்த்தாக இருக்கணும், விசுவாசத்தில் ஜெபிக்கிற ஜபமாக இருக்கும். அப்படி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்கள் சூழ்நிலையை கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். The moment you start praying about something, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அது உங்கள் கட்டுப்பாட்டில், கர்த்தர் கட்டுப்பாட்டில் போயிடுச்சுன்னு அர்த்தம். நான் சொல்கிறேன், உடனேவோ கிராஜுவலாவோ மாற்றம் நடக்கும். சிலருக்கு சடுதியாக நடக்கும், சிலருக்கு உடனே ஒரு அற்புதம் நடக்கும், சிலருக்கு கிராஜுவலாக நடக்கும். இயேசு அற்புதம் செய்த போது சிலருக்கு உடனே 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 நிறையா நடந்திருக்கு, சிலருக்கு போகிற வழியில் சரியாக இருக்கிறது. இப்படி பல காரியங்களை வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகம் உறுதி. அது உடனே நடக்கலாம், அது போக போக நடக்கலாம், அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகலாம். ஏதோ ஒரு விதத்தில் ப்ரேயர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசம் உள்ள ஜெபத்தை மாத்திரம் விடாதீங்க, வார்த்தை பிடித்து உறுதியாக ஜெபிங்கள். உங்களுடைய சரீரங்களில் மாற்றமும் சுகமும் விடுதலையும் கிடைப்பது நிச்சயம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் அப்பா என்னோடு இந்த வீடியோவில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கிறப்பா. அவர்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் உள்ள ஜெபம் அதிகரிக்கட்டும். ஒருவேளை இதுவரை அவர்கள் பலவீனத்தில், வழியில் அவங்க எதிர்மறையாக பேசியிருக்கலாம், புலம்பியிருக்கலாம், பயந்துருக்கலாம், நெகட்டிவாக பேசியிருக்கலாம். இல்லைப்பா, இந்த நாள்லேருந்து உங்களையும் உங்கள் வார்த்தையும் நம்பி இவங்க ஜெபிக்கட்டும். இவர்களுடைய வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் வரட்டும். உம்முடைய வார்த்தை வைத்தே உம்மிடத்தில் வந்து இவர்கள் ஜெபிக்கட்டும். ஆண்டவரே, எந்த சூழ்நிலைக்காகலாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த சூழ்நிலையெல்லாம் உம்முடைய கட்டுப்பாட்டில் வருவதாக கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு சீக்கிரத்தில் அவர்களுக்கு சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் விடுதலையும் தீர்க்காயுசை நீங்கள் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை நீங்கள் கனப்படுத்துங்கன்னு ஜெபிக்கிறேன். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்கிற வார்த்தையை நாங்கள் உறுதியாக பிடிச்சிக்கிறோம். நாங்கள் அப்படியே நம்புகிறோம். நான் விசுவாசத்தோட ஜெபிக்கிறதுனால என்னுடைய வியாதி மறையும், என்னுடைய பலவீனம் நீங்கும், நான் ஆரோக்கியமாக இருப்பேன், நான் சுகமாக இருப்பேன் என்கிற நம்பிக்கையோட விசுவாசத்தோட உடைய பிள்ளைகள் அற்புதங்களை பார்க்கட்டும்னு ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தினால் அவர்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளை தொடர்ந்து கேளுங்க, இதையே தியானிங்க, விசுவாசிங்க. உங்கள் சரீரங்களில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். இன்னொரு வீடியோவில் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். God bless you.